ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். கல்யாண வீட்டு பந்தியில் பல வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் வைப்பாங்க. அதில் மெயினாக வந்து மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாங்காய் ஊறுகாய் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் 3 மாங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து ஒரு செராமிக் பாட்டில் போட்டுக்கலாம். 3 மாங்காய்க்கு நான் 1½ ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு மாங்காய்க்கு அரை ஸ்பூன்ற கணக்கில் 3 மாங்காய்க்கு 1½ ஸ்பூன். அதே மாதிரி மிளகாய் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, வீட்டிலையே அரைச்சது, இதுவும் 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வெந்தய கடுகு பொடி, வெந்தயமும் கடுகும் ஒவ்வொரு ஸ்பூன் வெறுமனை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் இல்லாத கல்யாண பந்தியே கிடையாதுங்க. வாழை இலையில் எந்த டிஷ்ஷு இருக்கோ இல்லையோ இந்த மாங்காய் ஊறுகாய் கம்பல்சரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மரில் தான் இந்த மாங்காய் எல்லாம் கிடைக்கும். நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு வராது. இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெயில் கடுகு, பெருங்காயம் சேர்த்து ஆற வச்சு மாங்காயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும் இந்த எண்ணெய். இந்த அளவுக்கு அந்த சவுண்டு அடங்கினதும் மாங்காயில் சேர்த்து, இல்லைன்னா அந்த மிளகாய்த்தூள் வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் இதை ஒரு 3 நாள் நல்லா இதே மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சோம்னா ஒரு 2 or 3 months நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் மாங்காய் ஊறுகாய்க்கும் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணலை அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்பப்போ குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.